ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ விருப்பம் இருந்தால் கேளுங்க, ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சந்தித்தது தான், சரிங்களா? எப்படி சொல்கிறது, அந்தந்த ஏஜில் வந்து போகுது, ஜஸ்ட் கிராஸ் ஆகும். அதுக்கு சில பேருக்கு வந்து வில்லிங் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பணம், புகழ், வேலை, சொத்து, சுகம், இதை விட அன்புன்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், காதல். இந்த காதல் என்பது அந்தந்த ஏஜில் வருகின்ற ஒரு விஷயம். அது ஏன் வருது நம்ம கேட்கவும் முடியாது. வரும், அது தானாக வரும். விருப்பம் இருக்கிறவங்க சின்சியராக லவ் பண்ணி ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சிலது வந்து பாதிலேயே முடியுது. இல்லை ஒரு பெண் ஆணை ஏமாற்றுவதும் ஆண் பெண்ணை ஏமாற்றுவதும் ஏதோ ஒரு சூழ்நிலை விலகிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மனசுன்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒன்று தான். ஒரு ஆணால் பெண் பாதிக்கப்பட்டாலும் அவன் நொந்து போயிடுவா, மனசை வெறுத்துடுவா. ஒரு பெண்ணால் ஆண் பாதிக்கப்பட்டாலும் ஆணுக்கும் மனசு இருக்குது, நொந்து போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த டாபிக் நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு பெண்ணால் ஆண் பாதித்ததாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஆணால் பெண் பாதித்ததாக இருக்கக்கூடாது. காதல் விஷயத்தில் ஒருவர் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு உங்களுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் சில வீட்டில் வந்து காதல்னாவே வெறுப்பாங்க, சில வீட்டில் அக்ரி பண்ணிப்பாங்க, சரியா? உன்னால் உண்மையாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரையும் வச்சு காப்பாற்ற முடியும்னா நீ லவ் பண்ணி சின்சியராக போராடி கல்யாணம் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் பெண். உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க, என்னால் என் வீட்டில் என்னுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியும், என்னால் சம்மதிக்க வைக்க முடியும் அப்படி இருந்தால் ஒரு ஆண் கூட பழகுங்க, வீட்டில் சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கோங்க. சும்மா டைம் பாஸுக்காக பழகி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், டைம் பாஸுக்காக பழகி ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஆண் பெண்ணை கழட்டி விடுவதும் ஒரு பெண் ஆணை உதாசீனப்படுத்துவதும் நல்லது கிடையாது. பெண் பாவமும் பொல்லாதது, ஆண் பாவமும் பொல்லாதது, சரிங்களா? நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் ஒரு 30, 25, 27, 28, 30 கூட இருக்கும், 25லேருந்து 30 இருக்கும்னு நினச்சிங்களேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், சின்சியராக இருந்திருக்கான், அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்திருக்கான். நடுவில் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடுச்சு. அவன் நடு ரோட்டில் நின்று அழுகுறான், அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்றான். நான் கேட்குறேன், நடுவில் கழட்டி விடுறதுக்கு எதுக்கு லவ் பண்ணுறீங்க? அது நீங்கள் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதோ, ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொல்லும் போதோ, இல்லை இது வந்து எனக்கு செட் ஆகாது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு விருப்பம் கிடையாது, சரியா, அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு விட்டுருங்க. ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், இல்லை வந்து ஒருத்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா அதை ஏற்றுக்கிட்டு அந்த டைமுக்கு ஜாலியாக இருந்துட்டு விலகி போவது சரியானதா இல்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு இந்த விஷயத்தில் அதிகமாக அனுபவம் கிடையாது. இருந்தாலும் ஒரு பெண்ணால் ஆண் பாதித்ததாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பெண்ணுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமே, நான் வந்து ஒரு பெண், நான் பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே நேரத்தில் ஆண்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு தான் மனசு இருக்குது, ஆம்பளை ஏமாற்றிட்டு போயிட்டா பெண்ணை தான் பாதிப்பா, அவள் தான் கஷ்டப்படுவா, அவள் தான் நொந்து போவா அப்படின்னு கிடையாது. ஒரு ஆணும் பாதிக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு பெண்ணால் ஆண் பாதித்ததாக இருக்கக்கூடாது. உன் பின்னாடி ஒருத்தர் சுற்றுறானா, நீ ஆரம்பத்திலே சொல்லிடு, எனக்கு இது விருப்பம் இல்லை, என் பின்னாடி சுற்றாத, நீ வேறு யாரையாவது பார்த்துக்கோ அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் சுற்றும் போது, அவன் பார்க்கும்போது, அவனை இது பண்ணும்போது அப்படி சிரிச்சுக்கின்னு அவனை இது கூடவே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளே தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துருவாங்க. இதுதான் ஒன் சைட் லவ். நீ ஆரம்பத்திலே அந்த விஷயத்தை கிள்ளி போட்டுடணும். இல்லைங்க, என் பின்னாடி வராதிங்க, ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, எனக்கு இதில் வில்லிங் கிடையாது, விருப்பம் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க.
இதை வளர விட்டு நல்லா இருந்துட்டு நல்லா சந்தோஷமாக பேசிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு, ஜாலி மீன்ஸ் நான் எது சொல்கிறேன்னா பேசுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டு இருந்துட்டு கடைசியாக வீட்டுடைய சுச்சுவேஷனோ இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷனோ அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது. சில நேரத்தில் வந்து 2 பேருக்குமே ஒத்து வரும். வீட்டில் பேரண்ட்ஸ் சம்பாதிக்க மாட்டாங்க, சூசைட் பண்ணிப்பீங்க. ஏன்? அப்போது நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் வேறு. அது சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுறாங்க, சில பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. சில பேர் குழந்தைகள் பிறந்துட்டா குழந்தைங்களுக்காகவே வாழணுன்ட்டு தியாகம் பண்ணிவிட்டு வாழ்கிறாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட தான் சேர்ந்து, அதாவது ஒரு ஆண் பெண் கூடவும் பெண் ஆண் கூடவும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி அவங்களால சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் லவ் பண்ணுங்க. இல்லை ஏமாத்தின நோக்கத்தோடு லவ் பண்ணாதீங்க. சரியா? ஒரு பெண்ணால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஆணால் ஒரு பெண் பாதிக்கக்கூடாது, ஒரு பெண்ணால் ஆணும் பாதிக்கக்கூடாது. 2 பேருக்கும் மனசு ஒன்று தான். அந்த பையன் நடு ரோட்டில் நின்று அழுகுறான், வந்துருமா நீ இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது, உன்னால தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது, உன்னால் தான் நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், உன் பேர் ரத்தத்தில் நான் எழுதி வச்சுருக்கேன், நீ இல்லாமல் என்னால் வாழ. நல்லா இருந்த பையன் ட்ரிங்க்ஸ் கடுமையாயிட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி வரையும் லவ் பண்ணுறீங்கன்னா கடைசி இருந்து போராடி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் லவ் பண்ணுங்க. இல்லை ஆரம்பத்திலே கிள்ளி விட்டுருங்க. யாரையும் ஒரு வந்து அழ வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த விஷயம் விளையாடாதீங்க. மனசு நோச்சு நம்ம தாங்கிக்க முடியாது, மறுபடியும் மீண்டு வர முடியாது, மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடும். அவங்க வாழ்க்கையே பறிப்பு போனவன். அதுக்கப்புறம் அவங்க ரெக்டிஃபை ஆகிறாங்க, 2-3 வருஷம் கழிச்சு ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய படம் கூட இருக்குது இல்லையா? எப்படி சொல்கிறது, நான் அந்த படலை, அது வந்து படம் அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய கான்செப்ட்டு. ஒரு பெண்ணால் ஆண் பாதித்ததாகவும் இருக்கக்கூடாது, ஆணால் பெண் பாதித்ததாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இது என்னுடைய ஒப்பீனியன். எந்த ஒரு விஷயமும் நல்லா தெளிவாக யோசனை பண்ணி முடிவெடுங்க. சரிங்களா? உங்கள் வீட்டு சுச்சுவேஷன், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுடைய தகுதி என்ன, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு விருப்பம் இருந்து கடைசி வரையும் கல்யாணம் பண்ணின்னு வாழணும்னு விருப்பம் இருந்தால் லவ் பண்ணு. இல்லை சும்மா மேலோட்டமாக பழகி ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிடுவோம், எங்கள் வீட்டை நான் வேறு கல்யாணம் பண்ணிப்பேன், உங்கள் வீட்டில் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா எல்லாராலையும் தாங்கிக்க முடிகிறது கிடையாது அந்த விஷயம். சரிங்களா? அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடுது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களால் விருப்பம் இருந்தால் ஆரம்பத்திலே சொல்லிவிடுங்க, எனக்கு விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிடுங்க. சும்மா லவ் பண்ணுற மாதிரி நடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாம், ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு பிரிவது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குது, மன அழுத்தத்தை உண்டாக்குது. அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் போயிடுது. இதுதான் உலகம். எல்லாரையும் திருத்தது நம்ம வேலை கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள், என்னை பாதித்த விஷயம். சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், மனசு 2 பேருக்கும் ஒன்று தான். ஒரு ஆணால் பெண் பாதிக்கப்பட்டாலும் மனசு நொந்துடுவா, ஒரு பெண்ணால் ஆண் பாதிக்கப்பட்டாலும் அவனும் நொந்துடுவா. அவங்க 2 பேரோட வாழ்க்கையே சூனியமாயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? இது என்னுடைய ஒப்பீனியன். முடிஞ்சால் பார்த்துங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.